ஆயிரம் 3. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாரையும் வெயிட் பண்ண வச்சது எல்லாம் போதும். ஸோ ஃபர்ஸ்ட் கேம் ஷோவை இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் உங்கள் கையில் போர்டு கொடுக்க போகிறேன். ஸோ இந்த போர்டில் நாங்கள் கேட்குற கொஸ்டின்ஸுக்கு 2 கப்பலும் பதில் எழுதணும். அது கரெக்டாக இருந்தால் உங்களுக்கு பாயிண்ட்ஸ், தப்பாக இருந்தால் வீட்டில் போய் அடி வாங்குவீங்க. அதுக்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னாங்க. இதை கேட்ட எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே கை தட்டினாங்க. அப்போ தியா, அப்பா நீங்கள் தான் வின் பண்ணணும். அம்மா உங்கள் மேலே இருக்க கோபத்தை எல்லாத்தையும் தணிச்சிருங்க, அப்போ தான் அம்மா உங்களை பாராட்டுவாங்க அப்படின்னு சொன்னேன். இதை கேட்ட எல்லாருமே பயங்கரமாக சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் 2 பேரும் முகத்துக்கு முகம் பார்த்து தலையிலேயே அடிச்சுக்கிட்டோம். வேறு என்ன பண்ணுறது? அதுக்கப்புறமா கேம் ஸ்டார்ட் ஆச்சு. ஃபஸ்ட்டு கப்பலாக எங்களை தான் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறமா எங்ககிட்ட கேள்வி கேட்க ஆரம்பித்தாங்க. அதாவது பிடிச்ச கலர், ஷூ சைஸ், பிடிச்ச சாப்பாடு, பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, படித்த ஸ்கூலுன்னு எல்லா கேள்விகளும் கேட்டாங்க. அதுக்கு நாங்கள் டக்குன்னு பதில் சொன்னோம். நாங்கள் சொன்ன பதிலும் சரியாகவே இருந்தது. இந்த போட்டியில் 2 கப்பிள் டிஸ்குவாலிஃபைட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறமா 6 கப்பலோட அடுத்த போட்டிக்கு போனாங்க. அடுத்த போட்டி என்ன அப்படின்னா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் போட்டி ரொம்ப நல்லாவே விளையாண்டிங்க. ஸோ செகண்ட் போட்டி என்ன அப்படின்னா, நாங்கள் உங்களுக்கு ஒவ்வொரு கப்பலுக்கும் 5 வார்த்தை கொடுப்போம். அதை ஒரு பார்ட்னர் நடித்து காட்டணும், செய்கை மூலயமா காட்டணும். அதை இன்னொரு பார்ட்னர் கண்டுபிடிக்கணும். இது செம்மையாக இருக்க போகுது. ஸோ இதில் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா பாயிண்ட்ஸு, ஃபெயில் ஆயிட்டிங்கன்னா அடுத்த 2 கப்பல் டிஸ்குவாலிஃபைடு ஆகப்படுவாங்க. ஸோ பார்த்து விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கும் வார்த்தை கொடுக்க ஆரம்பித்தாங்க. இது ரொம்பவே கஷ்டமான ரவுண்டாக இருந்தது. ஏன்னா அவங்க சொன்ன வார்த்தைகள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு சூப்பராகவே விளையாடினாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு ரவுண்டில் 5க்கு 3 கரெக்டாக சொன்னோம். செகண்ட் ரவுண்டில் 5க்கு 4 கரெக்டாக சொன்னோம். இதில் 2 கப்பல் டிஸ்குவாலிஃபைடும் ஆயிட்டாங்க. இனி இருக்க 4 கப்பல் வச்சு தான் அடுத்த போட்டி ஆரம்பிக்க போகுது. ஸோ இது பயங்கர போட்டியாக இருக்க போகுது. ஸோ லாஸ்ட் போட்டி வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. நான் செம்ம எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கர் அங்கேருந்து போனாங்க. கடைசி போட்டிக்கு முன்னாடி கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்தாங்க. அந்த நேரம் நாங்கள் கீழே போய் தியாவை பார்த்தோம். அவள் ரொம்ப அழகாக அவள் தம்பியை கையில் வச்சு ஃபீட் பண்ணிட்டு இருந்தா, பால் கொடுத்துட்டு இருந்தா குழந்தைக்கு. அதை பார்க்க செம க்யூட்டாக இருந்தது. அழகாக பாட்டு பாடி அவள் குட்டி தம்பியை தூங்க வச்சுட்டு இருந்தா. இதை பார்த்து நாங்கள் 2 பேரும் ஷாக் ஆகி நின்னோம். அவங்க ரொம்பவே அழகாக இருந்தாங்க. சொல்லப்போனால் 2 பேரும் தவிர தியா குழந்தைய ரொம்ப நல்லாவே பார்த்துக்கிட்டா. ஷானுக்கு இப்போது வெறும் 1.5 வயசு தான் ஆச்சு. அந்த 1.5 வயசு குழந்தைய 7 வயசு குழந்தை இவ்வளோ க்யூட்டாக பார்க்குறதெல்லாம் ரொம்ப அதிசயமாக தான் எங்களுக்கு இருந்துச்சு. அதுக்கப்புறமா ராதா போய் குழந்தைய கையில் தூக்கிக்கிட்டா. அதுக்கப்புறமா தியா என்கிட்ட அப்பா ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு சொன்னான். பாப்பா ஈவினிங் ஆயிடுச்சு, இப்போ ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிடக்கூடாது, சளி பிடிச்சிரும், வேறு ஏதாவது கேளு, நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா தியா பானிபூரி வேணும்னு கேட்டா. ராதா மேல்பூரி வேணும்னு கேட்டா. சரின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்குமே கேட்டதை வாங்கி கொடுத்தேன். எனக்கு நான் பாவ் வாங்கினேன், சுட சுட வாங்கினேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. தியா பானிபூரி எடுத்து அழகாக உடச்சி அதில் பானியை ஊற்றி சாப்பிட்டா. அதை நாங்கள் 2 பேருமே சிரிச்சுக்கிட்டே ரசித்தோம். நான் ராதாவுக்கு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அவள் கையில் குழந்தை இருந்ததுனால அவளால் எடுத்து சாப்பிட முடியல. இதை பார்த்த தியா, அட பாவி அப்பா, அம்மாவுக்கு மட்டும் ஊட்டி விடுற, எனக்கெல்லாம் ஊட்டி விட மாட்டியா அப்படின்னு கேட்டா. அதுக்கு நான் சிரிச்சுக்கிட்டே என் கையில் இருந்த பேல்பூரியை அவளுக்கு ஊட்டி விட்டேன். அதுக்கப்புறமா அவள் கையில் இருந்த பானிபூரியை எனக்கு ஊட்டி விட்டா. நாங்கள் 3 பேருமே இப்படி ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். ரொம்பவே ஜாலியாக இருந்தது. எங்களுக்கு டைம் போனதே தெரியல. அப்படியே போயிட்டுருக்கும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அது யாருன்னு எடுத்து பார்த்தா விஷ்ணு தான் எனக்கு கால் பண்ணியிருந்தான். அதுக்கப்புறமா நான் பாப்பா கிட்ட பிளேட்டை கொடுத்துட்டு நான் ஃபோன் அட்டென்ட் பண்ணி பேசினேன். மச்சான் எப்படிடா இருக்க, எங்கே இருக்க அப்படின்னு நான் கேட்டேன். நான் நல்லா இருக்கேன் மச்சான்,
ஏன் பாரதி வீட்டில் ஃபங்க்ஷன் இல்லை? ஏன் ஃபங்க்ஷன் அன்னைக்கு தான் சார் வருவீங்களோ? அதுக்கு முன்னாடியெல்லாம் வர ஐடியா இல்லையோ? அவ்வளோ பெரிய ஆளாயிட்டீங்க போல. டேய், நாங்கள் எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நீ மட்டும்தான்டா நம்ம டீமில் மிஸ்ஸிங் அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட நான் ஷாக் ஆகிட்டு, என்னடா சொல்கிற? நீங்கள் எல்லாரும் பாரதி வீட்டில் இருக்கீங்களா அப்படின்னு நான் ஷாக்கிங்காக கேட்டேன். அதுக்கு விஷ்ணு, ஆமாண்டா, ஏன் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்டான். அதுக்கு நான், இல்லை விஷ்ணு, பாரதி வீட்டில் ஃபங்க்ஷன் இல்லையா, அதான் நான் ஃபேமிலியோட கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன். அந்த டைமில் அவன் என்ன சொன்னான்னா, எங்கள் வீட்டில் ஆல்ரெடி நிறைய பேர் இருக்காங்க, அதனால் இங்கே இடம் திகையாது, கோச்சுக்காத மச்சான், நீ ஃபங்க்ஷன் அன்னைக்கே வா, இல்லை அதுக்கு முன்னாடி நீ வந்துட்டா ஏதாவது ஹோட்டலில் பார்த்து தங்கிக்கோ, கோச்சுக்காத மச்சான் அப்படின்னு சொன்னான். நானும் ஃபேமிலியோட வந்து சரி விடு பரவாயில்ல மச்சான்னு சொல்லிவிட்டு நாங்கள் இப்போ ஒரு ஹோட்டலில் தான் தங்கியிருக்கோம். ஏன் அவன் அப்படி சொன்னான்னு எனக்கு தெரில மச்சான் அப்படின்னு நான் ரொம்ப சோகமாகவும் குழப்பமாகவும் சொன்னேன். அதுக்கு விஷ்ணு, அது எப்படிடா நீ வராமல் போயிடுவ, நீ கண்டிப்பாக ஃபங்க்ஷனுக்கு வரணும், முதல்ல நீ இருக்க லொக்கேஷனை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பு, நானே ஒன்று வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னான். நானும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு லொக்கேஷனை சென்ட் பண்ணேன். அதுக்கப்புறமா என் ஃபேமிலி கூட ஜாயின் பண்ணேன். என்னோடய முகம் ரொம்பவே டல்லாக இருந்ததை ராதா கவனிச்சா. என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்டா. அதுக்கு நான், இல்லைம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆனால் ராதாவுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு மட்டும் புரிஞ்சுது. ஆனால் என்கிட்ட அப்புறமா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்கிட்ட எதுவுமே கேட்காம விட்டுட்டா. அதுக்கப்புறமா தூரத்தில் பஞ்சு மிட்டாயை பார்த்தா. அப்போது பா பா தா வா அப்படின்னு கேட்டான். அதாவது அப்பா அதை வாங்கித்தான்னு கேட்குறான். சரிடா தங்கம், உனக்கு இல்லாமலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் பஞ்சு மிட்டாய் வாங்க போனேன். அப்போது அப்பா எனக்கும் வேணும் அப்படின்னு தியா கேட்டா. சரி உங்கள் 2 பேருக்கும் நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருக்கும் பஞ்சு மிட்டாய் வாங்கி தந்தேன். தியா என்னமோ ரொம்ப க்யூட்டாக சாப்பிட்டா. பாவம் ஷானுக்கு சாப்பிட தெரியாது, அதனால் முகம் ஃபுல்லாக பண்ணிட்டான். இதை பார்த்து நாங்கள் 2 பேருமே சிரித்தோம். அடுத்த போட்டியும் ஸ்டார்ட் ஆச்சு. மீண்டும் சந்திப்போம்.